ஹலோ குட்டி பசங்களா, இன்றைக்கி சொப்பு ஜாமா சமையலில் பிரெட் பஜ்ஜி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: பிரெட், கடலை மாவு, அரிசி மாவு, தண்ணி, எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பேக்கிங் சோடா, ஃபுட் கலர், பெருங்காயத்தூள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பஜ்ஜிக்கு மாவு கலந்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, பேக்கிங் சோடா, ஃபுட் கலர், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். பஜ்ஜிக்கு மாவு கலந்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரெட்டை குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். பிரெட்டை குட்டி குட்டியாக வெட்டியாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கலந்து வச்சுருக்க மாவில் பிரெட்டை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். பிரெட் பஜ்ஜி ஒரு பக்கம் வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். பிரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரெட் பஜ்ஜி சூப்பராக இருக்குது. நீங்களும் சொப்பு ஜாமா வச்சுருந்தா செஞ்சு பாருங்கள். பாய்.